ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்ட ஒரு கேள்வி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஸ்டின். இதை வெக்டர் கால்குலஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த ஐடியாஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? கன்சிடர் எ வெலாசிட்டி ஃபீல்ட் v vector is equal to 3z I cap 0 j cap plus 3x k cap where c is a constant. If the flow is irrotational, the value of c is round off to 1 decimal place அப்படின்னு நமக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா we are given an velocity field. வெலாசிட்டி ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, v வெக்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த v வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வெலாசிட்டி ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இட் இஸ் அ வெலாசிட்டி ஃபீல்ட் ஆஃப் அ ஃப்ளோ. ஒரு ஃப்ளோவனுடைய வெலாசிட்டி ஃபீல்டு, ஏதோ ஒன்று ஃப்ளோ ஆகுது, அந்த ஃப்ளோவில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வெக்டர்ஸை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா the flow is irrotational. அப்படி இருந்தால் என்ன, சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. irrotational del cross v vector equal to 0 vector. இதுதான் கண்டிஷன் ஃபார் irrotationality. irrotationality அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ irrotationalா இருக்கணும்னா அதனுடைய வெலாசிட்டி ஃபீல்டினுடைய கேர்ள் நமக்கு என்னவா இருக்கணும், நமக்கு வெலாசிட்டி ஃபீல்டினுடைய கேர்ள் நமக்கு 0 வெக்டரா இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம டெல் கிராஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் இஸ் டெல்? டெல்லுங்கிறது நாப்லா ஆப்ரேட்டர்னு கூட சொல்லுவாங்க. நமக்கு வெலாசிட்டி ஃபீல்டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் இருக்கிறதுனால, கார்ட்டீசியன் வேரியபிள்ஸ் XYZ வேரியபிள்ஸில் இருக்கிறதுனால நம்ம டெல்லையும், அதாவது இப்போ நாப்லா ஆப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டெல் ஆப்ரேட்டர் ஆர் நாப்லா ஆப்ரேட்டர். நாப்லா ஆப்ரேட்டர், இந்த நாப்லா ஆப்ரேட்டரை நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் எழுதலாம். டோ பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே கேப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டோ இசட் கே கேப் எழுதியாச்சா? ஸோ இப்போ நம்ம டெல் கிராஸ் வி வெக்டர் கண்டுபிடிக்கலாமா? டெல் கிராஸ் வி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். முதல்ல என்ன எழுத போகிறோன்னா ஐ கேப், அடுத்து ஜே கேப், அடுத்து கே கேப் எழுதிக்கிட்டேன். அப்புறம் இங்கே டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய் ப்ளஸ் டோ பை ப்ளஸ் இல்லை இந்த ரோல் செகண்ட் ரோலில், அதாவது டெல் ஆப்பரேட்டனுடைய எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட், ஜெட் காம்பனண்ட் எழுதிடும். இதுதான் எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட், ஜெட் காம்பனண்ட் ஆஃப் யார்? டெல் ஆப்ரேட்டர். ஸோ வெலாசிட்டியுடைய எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட், ஜெட் காம்பனண்ட் என்ன? வெலாசிட்டியினுடைய எக்ஸ் காம்பனண்ட் 3z, வெலாசிட்டியினுடைய ஒய் காம்பனண்ட் நமக்கு என்னென்னா 0, வெலாசிட்டியினுடைய இசட் காம்பனண்ட் நமக்கு என்னென்னா, வெலாசிட்டியோட ஜெட் காம்பனண்ட் என்ன? 3x. ஓகே, ஸோ இங்கே நம்ம cx எழுதியாச்சு. இப்போ இதான் என்னது, நமக்கு கண்டிஷன் என்ன? irrotational, அதனால் 0 வெக்டருக்கு சமம். இப்போ அது மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can take the determinant. I cap முதல்ல நம்ம எழுதிக்கலாம், which implies நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா I cap equal to dou by dou y of cz. சாரி, அது cz இல்லை, cx மைனஸ் டோ பை டோ. முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், டோ பை டோ இசட் ஆஃப் 0 அதை நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ டோ பை டோ இசட் ஆஃப் 0 எழுதிடலாமா? டோ பை டோ இசட் ஆஃப் 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம ஜே கேப் எழுத போகிறோம். ஜே கேப் எழுதும்போது எனக்கு என்ன ஆகும், ஜே இருக்கக்கூடிய அந்த ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுடலாம். நம்ம அடுத்து we are going to multiply யார், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இதையும் நம்ம மைனஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இப்போ எனக்கு ஜே கேப் எழுதின பிறகு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எனக்கு எழுதிக்கிறேன் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணிக்கணும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் மல்டிப்ளை பண்ணும்போது வாட் ஐ வில் ஹேவ், சிஎக்ஸ் அங்கே எனக்கு இருக்கும், சிஎக்ஸ். டோ பை டோ இசட் நான் மல்டிப்ளை பண்ணும் பொழுது 3z இருக்கும். ஸோ இப்போ நான் தென் கே கேப் நான் எடுக்க போகிறேன். கே கேப் நான் எடுக்கும் பொழுது வாட் இட் ஹேப்பன்ஸ், இப்போ கே கேப் இருக்கக்கூடிய அந்த ரோவையும் அந்த காலத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், நான் விட்டுருதேன்.
விட்டுட்டு ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ், அப்புறம் இது மைனஸோட மல்டிப்ளை பண்ணு. டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 0, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 0 மைனஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் என்ன வரும் எனக்கு, டோ பை டோ ஒய் ஆஃப் 3z நமக்கு வரும். ஓகே ஃபைன், பண்ணியாச்சா? இப்போ நான் எக்ஸை பொறுத்து ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் பிகம்ஸ் 0, கரெக்டாக? இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே நமக்கு 0வாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் காம்பனண்ட் நமக்கு என்னவாயிடுச்சு, எக்ஸ் காம்பனண்ட் பிகம்ஸ் 0வாக நமக்கு மாறிடுச்சு. இப்போது இங்கே என்ன இருக்குது, எனக்கு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் சிஎக்ஸ் இருக்குது. அப்போ நான் சிஎக்ஸை பொறுத்து நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஐ வில் பி லெஃப்ட் அப் வித் வெறும் சி மட்டும் ஐ வில் பி லெஃப்ட் அப் வித். சரியா? ஸோ 3z நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா 3ங்கிறது வில் பி எஸ் அ கான்ஸ்டன்ட். 3 ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் 3யை நான் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு யார் இருக்காங்க, டோ பை டோ இசட் ஆஃப் இசட் இருக்காங்க. ஸோ டோ இசட் பை டோ இசட் இஸ் 1, எனக்கு 1 இருக்கும். ஸோ மல்டிப்ளைட் வித் 1. இப்போ எனக்கு கே காம்பனண்ட் என்ன ஆகும், எனக்கு கே காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் ஆஃப் 0 இருக்குது. எனக்கு 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 0 தான். இங்கே எனக்கு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண, ஐ வாண்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 3z டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுவும் எனக்கு 0வாக மாறிடும். ஸோ திஸ் ஆல்சோ பிகம்ஸ் 0. ஸோ டோட்டலாக எக்ஸ் இசட் காம்பனண்ட் என்னவாக இருக்கும், இசட் காம்பனண்ட் பிகம்ஸ் 0. இசட் காம்பனண்ட் எனக்கு 0வாக மாறிடுச்சு. ஸோ எனக்கு ஜே காம்பனண்ட் மட்டும்தான் எனக்கு இப்போ இதில் என்டையர்லி இருக்குது. ஜே காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குது. இதை நான் யாரோட சமப்படுத்திக்கலாம், 0 வெக்டரோட சமப்படுத்திக்கலாம். 0 வெக்டர் மீன்ஸ் வாட், 0i கேப் ப்ளஸ் 0j கேப் ப்ளஸ் 0k கேப். இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் சி தான் நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா இல்லை, ரெண்டு சைடில் எந்த காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குது, ஐ கேன் ஈக்குவேட் ஒன்லி த ஜே காம்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் ஜே காம்பனண்ட் இருக்குது. வாட் இஸ் த ஜே காம்பனண்ட், மைனஸ் ஆஃப் சி மைனஸ் 3 அப்படிதான்டா இருக்குது. சி மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, அந்த சைடில் ரைட் சைடில் யார் ஜேக்கு முன்னாடி இருக்காங்க, 0 இருக்காங்க. ஸோ மைனஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட், -1 இஸ் நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா யார் தான் 0வாக இருக்கணும், சி மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம், சி ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் டு 1 டெசிமல் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3.0 அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஆன்சர் என்ன எழுதணும், 3.0ன்னு எழுதணும். ஸோ எனக்கு அஃபீஷியலி எனக்கு என்ன நான் கீ கொடுத்துருக்கேன், அஃபீஷியல் கேட் அஃபீஷியலில் என்ன ஆன்சர், அஃபீஷியல் ஆன்சர் என்னென்னா நம்முடைய ஆன்சர் வந்து 2.9லேருந்து 2.3க்குள்ளே இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். See you in the next video. நன்றி.